நம்ம டிஎன்பிசியோட மேக்ஸ் கண்டென்ட் எல்லாமே சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேங்க. ஃபர்ஸ்ட் டாப்பிக்கை சிம்பிளிஃபிகேஷன் ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல பார்ட் 1 பார்ட் 2 கவர் பண்ணி கொடுத்து ஓவராலாக டிஎன்பிசியில் கேட்ட எல்லா கொஸ்டின் ப்ளஸ் என்னென்ன புக் சம் இருக்குமோ அதெல்லாமே இப்போ ஏற்கனவே 2 வீடியோவில் எல்லா சம்முமே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க போகிறேங்க. அதில் ஓவராலாக நான் ஒரு 20 சம்மாட்ட சால்வ் பண்ண போகிறேன். மிச்ச சம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எல்லா சம்மும் எது மாதிரி கேட்டிருக்கிறாங்க, நம்மளால எல்லா சம்முமே அப்ரோச் பண்ண முடியுதான்னு சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் அப்ரோச் பண்ண முடியும். ஓகேங்களா? தயவு செஞ்சு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஓவராலாக டாபிக் கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். அந்த சீரீஸ் பார்க்க போறாங்க. இந்த பார்ட் 1லயே எல்லாம் ஒரு 20 சம்மாட்ட சால்வ் பண்ணிடுறேன். நீங்க மிச்சம் இருக்க சம்ம நீங்க தான் சால்வ் பண்ணுங்க. கண்டிப்பா சால்வ் பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகேங்களா? டீச்சிங் எப்படி இருக்குன்னு சொல்லி அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் எங்க சைட்ல இருந்து ஏதோ ஒன்று கரெக்ஷன் பண்ணாலும் நாங்கள் கரெக்ஷன் பண்றதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? வாங்க சம்ம அப்ரோச் பண்ணுவோம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் 156 and 124 ஆகிய எண்களின் எல்சிஎம் வேல்யூ காண்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா? 2 நம்பர் கொடுத்து எல்சிஎம் வேல்யூ ஃபைண்ட் பண்றது எப்படிங்க? 156 124. ஓகேங்களா? எப்பவும் போல இந்த 2 வர காமன் டேபிள் எனக்கு பார்த்தா 4th டேபிள்லயே எடுத்துக்கலாம். இருந்தாலும் 2 டேபிள் உங்களுக்காக ஈஸியா இருக்கட்டுன்னு சொல்லி எடுக்கிறேன். ஓகேங்களா? 55குள்ள எத்தனை 2 இருக்குங்க? 7 into 2 14 ஆங்க. அதுக்கப்புறம் 1 அங்க போயிடுச்சுன்னா 16குள்ள எத்தனை இருக்குங்க? 8. ஓகே. அடுத்தது 12குள்ள எத்தனை 2 இருக்குங்க? 6. ஓகே. 4குள்ள 2 இந்த 2 வர காமன் டேபிள் 2 டேபிள் வருமாங்க. 2 டேபிள் எடுங்க. 7குள்ள எத்தனை டைம் 6 இருக்குங்க? 3 டைம் வருமாங்க. 3 டைம் 1 அங்க போயிடுச்சுன்னா 9 ஆங்க. 9. அடுத்தது இது 6குள்ள எத்தனை இருக்குங்க? 3 டைம். 2குள்ள 1 டைம் ஆங்க. இந்த 2 வர காமன் டேபிள் எதுவுமே கிடையாது. அதனால எல்சிஎம்னோடனே சேம் டேபிள் பொதுவானது இன்டூ எக்ஸ்ட்ரா டைம்ஸ்னா அதை எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுதுவாங்க. மல்டிப்ளிகேஷன் பண்ணலாங்க. எல்சிஎம் ஈக்குவல் டு 2 into 2 என்னங்க? 4. 4 into 31 into 39 காமன் டைம் எழுதிட்டேங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க டைம் எழுதிட்டு. ஓகேங்களா? 4 into 31 என்னங்க? 124 ஆங்க. 124 into 39 மல்டிப்ளிகேஷன் பண்ணா என்னங்க வரும்? 4836 வருதாங்க. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுத்தாங்கன்னா அந்த 2க்கு ஃபர்ஸ்ட் காமன் இருக்கிறதெல்லாம் பண்ணி முடிச்சிடுங்க. காமன் டைம் இல்லைன்னா எல்சிஎம் வந்தால் காமன் டைம் இன்டூ எக்ஸ்ட்ரா டைமையும் எடுத்து எழுதி மல்டிப்ளிகேஷன் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் சம் அப்ரோச் பண்ணுவோம். a⁻m+1 அண்ட் a⁻m+2 இன்னொரு டைம் என்னங்க? a+m+3 எண்களின் எல்சிஎம் காண்கன்னு சொல்லிக்கிறாங்க. 3 டைம் கொடுத்து இதோட எல்சிஎம் வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. 3மே சேம் பேஸ் வேல்யூ, பவர் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? a⁻m+1 எப்படி எழுதுவாங்க? a⁻m into a⁻1 இந்த மீனிங்ல தானே வருங்க. நம்ம பேஸ் லா நான் ஃபர்ஸ்டே சிம்பிளிஃபிகேஷன்ல சொல்லி கொடுத்துருப்பேன். இதுதான் அதோட மீனிங். ஓகேங்களா? a⁻m+1 மீனிங் என்னன்னா a⁻m into a⁻1. இப்போ மேலே பவரில் ப்ளஸில் இருந்துச்சுன்னா அது இப்போ பேஸில் எழுதும்போது இன்டூவில் எழுதிப்போம். இது எல்லாத்துக்குமே பேசிக்காக தெரியுங்க. நீங்கள் எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா இது போல் காமன் டைமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா எது ஹையஸ்ட் பவரோ அதுதான் ஆன்சராக இருக்குது எல்சிஎம். ஓகேங்களா? எல்சிஎம் என்னங்க? a⁻m+3. அதுவே ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தாங்கன்னா இந்த 3ல் எது லோயஸ்ட்டுங்க? ஃபர்ஸ்ட் டைம் தானே லோயஸ்ட், அதுதான் ஆன்சராக இருக்குது. இதுதாங்க சிம்பிள். எல்சிஎம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணனா இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் என்னங்க? a⁻m+3 தானுங்க. அதுதான் அதோட ஆன்சர். அதுவே ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தாங்கன்னா இருக்கிறதுல எது லோயஸ்ட் பவரோ அதுதான் ஆன்சருங்க. இது இப்படியே அப்ரோச் பண்ணிங்கன்னா கூட ஓகேங்க. நான் என்னன்னா மீனிங் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி சொன்னேங்க. a⁻m+1னா a⁻m into a⁻1. அடுத்து a⁻m+2 எப்படி எழுதலாங்களா? a⁻m into a⁻2 எழுதலாம். அடுத்து a⁻m+3 எப்படி எழுதலாம்? a⁻m into a⁻3 எழுதலாங்க. இந்த 3லயும் வர காமன் டேபிள் ஃபர்ஸ்ட் வரது a⁻mங்க. இன்டூ அடுத்தது இது 3லயும் ஹையஸ்ட் பவர் என்னங்க? a⁻3. அதை எப்படி எழுதலாங்க? a⁻m+3ன்னு எழுதலாங்க. அதுதானே மீனிங். அதனால தான் இருக்கிறது எல்சிஎம் வேல்யூ கேட்டாங்கன்னா கிரேட்டஸ்ட் நம்பரா இருக்கிறது எடுத்து எழுதிக்கிங்க. அதுவே ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா லோயஸ்ட் பவரை எது இருக்குது எடுத்து எழுதிக்கிங்க. அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. உங்களுக்கு சிம்பிளா சொன்னாங்க.
லாஸ்ட்ல இருக்கிறது வந்து எல்சிஎம் வேல்யூவா இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஹெச்சிஎஃப் வேல்யூவா இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் அப்ரோச் பண்ணுவோம். இதெல்லாம் ஈஸியானதாங்க இது. ஆனா அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்டுட்டே தான் இருப்பாங்க. நிறைய கேண்டிடேட் இந்த கொஸ்டினை மிஸ்டேக் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. நீங்க மிஸ்டேக் பண்ணாம இருக்கிற நீங்க என்னத்தை பிளான் பண்ணிக்கலாம்னா, எல்சிஎம் வேல்யூ கேட்டாங்கன்னா ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கோ அதுதான் ஆன்சருங்க. அதுவே ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா லோயஸ்ட் பவருங்க. நான் ஏன் இத்தனை டைம் ரிப்பீட்டா சொல்றேன்னா, இது அடிக்கடி கேட்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டினுங்க. இந்த கொஸ்டினை பாருங்க, 9 × a³ × b² × c² ஒரு டைம்ங்க. இன்னொரு டைம் என்னன்னா 12 × a² b² c² கொடுத்து 2 டைம் கொடுத்துங்க. 2 டைமுக்கு வந்து எல்சிஎம் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. இது மாதிரி சம்ம நான் எப்படி அப்ரோச் பண்ணேன்னு நான் சொல்லி கொடுத்தேங்க. ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்க்கு வந்து எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா எல்சிஎம், ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தாங்க ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் பண்ணுங்க. 9 12 கண்டுபிடிப்பாங்க. 9 12 ரெண்டு வர காமன் டேபிள் 3 டேபிள்லேயே ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் 9 எத்தனை டைமுங்க 3 டைமு, 12 எத்தனை டைமுங்க 4 டைமுங்க. ரெண்டு வர காமன் டேபிள் கிடையாது, நம்ம எல்சிஎம் தான் கேட்டுருக்குறாங்க. அதனால பொது டைம் இன்ட்டு எக்ஸ்ட்ரா டைம் மல்டிப்ளேஷன் பண்ணுவாங்க. மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. 3 × 3 என்னங்க 9, 9 × 4 என்னங்க 36 ஆங்க. நம்ம நம்பருக்கு ஃபைன் பண்ண என்னங்க வருது 36ன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அடுத்தது வந்து நம்ம லெட்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். லெட்டர்ஸ்ல ரெண்டுலையுமே காமனா இருக்குது பாருங்க. இங்கேயும் ஏ இருக்கு, இங்கேயும் ஏ இருக்கு. எது ஹையஸ்ட் பவர்னு சொல்லி பாருங்க. ஏன் ஹையஸ்ட் பவர் எழுதுனா இங்க எல்சிஎம் வேல்யூ கேட்டுருக்காங்க. ஓகேங்களா, ரெண்டுலையும் ஹையஸ்ட் பவர் பாருங்க. a² a³ பாங்க. a³ தானே ஹையஸ்ட் பவர், a³ போட்டுங்க. நெக்ஸ்ட் பி இங்கே இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஓகேங்களா, இந்த ரெண்டுலையுமே பாருங்க எது ஹையஸ்ட் பவர், ரெண்டுலையுமே b² தான் இருக்கு. அதனால b² அப்படியே போட்டுங்க. நெக்ஸ்ட் இங்க c² இருக்குது, இங்கேயும் c² இருக்குது. ரெண்டுலையுமே சேம் டைம் தான், அதனால c² போட்டுங்க. ஓகேங்களா, இந்த இது வரக்கூடிய டைம் ஏ ஆப்ஷன் எதுன்னு சொல்லி பாருங்க. பி ஆப்ஷன் ஆங்க. பி ஆப்ஷன் தான் ஆன்சருங்க. வேற எக்ஸ்ட்ரா டைம் இங்க எதுவுமே இல்லை, அதனால எக்ஸ்ட்ரா டைம் எழுத தேவையில்லை. சப்போஸ் இங்க டி இருந்துச்சுன்னா நீங்க இங்க டி போட வேண்டியதா வரும். இங்க டி இல்லாதவனே நான் டி அப்ரோச் பண்ணலைங்க. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேங்களா, இது வந்து நல்லா தெளிவா பாத்தீங்க. ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்க்கு நீங்க எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா எல்சிஎம் ஃபைன் பண்ணுங்க, இல்ல ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தா ஹெச்சிஎஃப் ஃபைன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து லெட்டர்ஸ்க்கு ஃபைன் பண்ணும்போது ரெண்டுலையும் வந்து எல்சிஎம் கேட்டுக்கிறாங்க, ஹெச்சிஎஃப் கேட்டுக்கிறாங்க. நல்லா பாருங்க, ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தாங்கன்னா ரெண்டுலையும் காமன் டைம்ல லோயஸ்ட் பவர் ஹெச்சிஎஃப்ங்க. அதுவே எல்சிஎம்னா ரெண்டுலையுமே உள்ள காமன் பவர்ல ஹையஸ்ட் பவர் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து எழுதுவோம். எல்சிஎம் போது ஹெச்சிஎஃப் போது காமன் டைம்ல லோயஸ்ட் பவர் மட்டும்தான் எடுத்து எழுதுவாங்க. நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா நிறைய பேர் இது மிஸ்டேக் பண்றீங்க. இது நல்லா அப்ரோச் பண்ணுங்க. இது அடிக்கடி கேட்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டின்ங்க. பாருங்க, இந்த கொஸ்டின்ல எல்சிஎம் வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு வந்து ஃபேக்டரா கொடுத்துட்டாங்க. ஃபேக்டரை வந்து நம்ம எக்ஸ்பிரஷன் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகேங்களா, எக்ஸ்பிரஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம எல்சிஎம் கேட்டுனா எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம், ஹெச்சிஎஃப் கேட்டுனா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாங்க. நான் எல்சிஎம் ஃபைன் பண்ணுவேன், நீங்க ஹெச்சிஎஃப் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. பிளஸ் வந்து வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க ஃபர்ஸ்ட் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடல. ஓகேங்களா, x³ - 27 இருக்கு. இங்க கியூப்ல இருக்கு 27. நம்ம கியூப் படி எழுத முடியுமான்னு பாருங்க. கம்பல்சரி எழுத முடியும். 27 வந்து 3³ ஆங்க. x³ × 3³. ஓகேங்களா, இதே வந்து ஃபார்முலா படி a³ - b³ படி எக்ஸ்பிளைன் பண்ண என்னங்க வரும், a - b × a² + ab + b² வருமாங்க. அதுபடி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. x - 3 × x² + 3x + 9 வருமாங்க. போட்டாச்சுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா, இந்த டைம் ஏற்கனவே அப்படித்தான் இருக்கு, காமனா இருக்கு. ஏன்னா இது நான் ஏன் அப்படியே வச்சுட்டாங்க, இங்க x - 3 இருக்குது, சேம் டைமா தாங்க இருக்கு. இதுல வந்து ஹையஸ்ட் பவர் ஈஸியா டக்குன்னு நம்ம எழுதிக்கலாம். அதனால அதை அப்படியே வச்சிருக்கிறேன். என்ன ரீசனுக்காக வச்சிருக்கிறேன்னு சொல்லி அதை அப்படியே சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். இது வந்து a - b² படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னாலும் பண்ணலாம். பண்ணி சால்வ் பண்ணும்போது கடைசியில் அந்த முற்றொருமையை நம்ம ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணி கடைசியில் இதுதான் வரும். ஏங்க இப்படி தலை சுற்றி ஏன் வரணும்னு சொல்லுங்கிற இது மாதிரி தாங்க. வாங்க சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, a² - b² படி இது டைம் எழுத முடியுமான்னு பாருங்க. இது வந்து 9 வந்து எப்படி எழுதலாம், 3² எழுதலாமாங்க. x² - 3² எப்படி எழுதலாம், a + b × a - b படி எழுதும்போது x + 3 × x - 3 எழுதலாமாங்க. x + 3 × x - 3 எழுதியாச்சாங்க. நம்ம கிட்ட எல்சிஎம் தானே கேட்டுக்கிறாங்க. எல்சிஎம்னா ஃபர்ஸ்ட் 3ல இருக்க காமன் டைம்ல ஹையஸ்ட் பவர் எழுதுவோம். 3ல இருக்க காமன் டைம் என்னங்க, x - 3 3லையுமே இருக்கு. இதுல ஹையஸ்ட் பவர் என்னங்க, x - 3² தானங்க. x - 3² எழுதிட்டு அப்புறம் வேற எதுவும் காமன் டைம் இருக்கான்னு பாருங்க. வேற எந்த காமன் டைம் இல்லை, அதனால மிச்சம் இருக்கிறது அப்படியே எழுதுங்க. x + 3 அடுத்தது x² + 3x + 9. ஓகேங்களா, இது வரக்கூடிய ஆப்ஷன் என்னங்க, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா படி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேங்க. a³ - 27 இருக்கு. அதை வந்து எப்படி எழுதலாம்னா
a மைனஸ் பி a கியூப் மைனஸ் பி கியூப் படி எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபார்முலா படி எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் இந்த முற்றொருமை இந்த ஃபேக்டரை அப்படியே வச்சுட்டேன். ஏன் அப்படியே வச்சுருந்தா இங்கே இதுலேயும் சேம் டைம் தான் இருக்குது, இதுலேயும் சேம் டைம் தான் இருக்குது. அதையே தேவையில்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை கொண்டு வந்து மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆன்சருக்காக கொண்டு வரதுக்காக நான் அதை அப்படியே வச்சுட்டேன். ஏன் அதை ஃபுல்லுமே அப்ரோச் பண்ணி ஃபைனலாக எண்டிங் கொண்டு வந்து மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணணும்னு சொல்லி அவ்வளோ ஒர்க் ஏன் பண்ணணும்னு சொல்லிங்க நான் இங்கே அப்படியே அந்த முற்றொருமையை வச்சுட்டு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு a ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு படி இதை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த டைம் எடுத்து எழுதிட்டேன். மூணுலேயுமே எல்சிஎம் கேட்டிருந்தோடனே ஃபஸ்ட்டு காமன் டைம் எடுத்து எழுதிட்டேங்க. இன்ட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் எது ஒன்று இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து எழுதிக்கிறேங்க. எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் அப்ரோச் பண்ணுவாங்க. எல்லாமே ஃப்ராக்ஷனில் இருக்குது. நான் எல்சிஎம்னா எல்சிஎம் சால்வ் பண்ணுறேன், ஹெச்சிஎஃப்னா ஹெச்சிஎஃப் சால்வ் பண்ணேங்க. அதே ஃபார்மேட்டில் தான் சால்வ் பண்ணேன். ஏன்னா எல்லாமே நான் அப்ரோச் பண்ண முடியாது, நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால தான் நான் எல்சிஎம்னா எல்சிஎம் சால்வ் பண்ணுவேங்க. ஹெச்சிஎஃப் நீங்கள் அதே மாடல் நீங்கள் சால்வ் பண்ணி அப்ரோச் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. நான் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஒவ்வொரு சம்மை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோவில் பார்த்தோம். ப்ரீவியஸ் கொஸ்டினில் ஒன்று சால்வ் பண்ணி காட்டுறேன். எக்ஸ்ட்ரா இருக்குது, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்படி தெரியலனா எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள், நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் ஓகேங்களா. வாங்க ஃபஸ்ட் நம்மக்கிட்ட எல்சிஎம் கேட்டுக்கிறாங்க. எல்சிஎம்னா என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற எல்சிஎம் கேட்டுருந்தாங்கன்னா மேலே இருக்கிற நம்பருக்கெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிங்க, கீழே இருக்கிற நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க. அதுவே ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தாங்கன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு ஹெச்சிஎஃப், கீழே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும், அதுதான் ஃபார்முலாங்க. எல்சிஎம் கேட்டிருந்தோடனே மேலே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணுங்கள். 2 3 4 9 2 எல்லாம் வர காமன் டேபிள் இருக்கான்னு பாருங்கள், கிடையாதுங்க. அப்புறம் 3 வர காமன் டேபிள் இருக்கான்னு பாருங்கள், அதுவும் கிடையாது. 2 வர காமன் டேபிள் ஃபஸ்ட் 2 டேபிள் எடுத்துக்கிறேன். 2 வந்து 1 டைமு, 3 அப்படியே வச்சுக்கிறேன். 4 2 டைமுங்க. 3 வந்து 9 வந்து வராது, அதனால் அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து 3 டேபிள் எடுக்கிறேங்க. 1 டைமு, 2 அப்படியே வச்சுக்கோங்க. 9 வந்து எத்தனை டைமுங்க, 3 டைம் வருதாங்க. வேறு எது காமன் டைம் கிடையாது. எல்சிஎம்னோடனே எல்லாத்தையும் மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள். 2 into 3 என்னங்க, 2 into 3 6ங்க. இங்கே 2 into 3 6ங்க. 6 into 6 என்னங்க, 36 வருதாங்க. 36 போட்டுக்குங்க. கீழே இருக்கிறதுக்கெல்லாம் ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் பண்ணுங்க. 3 5 7 13 எல்லாம் வர காமன் டேபிள் பாருங்கள், எதுவுமே கிடையாது. நம்ம காமன் டேபிளில் வந்த நம்பர் மட்டும் தான் ஹெச்சிஎஃப்க்கு எடுத்து எழுதுவோம். எதுவுமே வராதோன்னே இங்கே 1 இருக்குன்னு சொல்லி அர்த்தங்க ஓகேங்களா. 1 தான் ஆன்சர். 36/1 என்ன ஆன்சருங்க, 36 ஆங்க. 36 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஓகேங்களா. என்ன பண்ணிக்கிறேன், எல்சிஎம் கேட்டிருந்தோன்னே மேலே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம், கீழே இருக்கிற ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறீங்க. மேலே இருக்கிற எல்சிஎம் ஃபைன் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்னா 36 வருதுங்க. 36 கீழே இருக்கிற நம்பருக்கெல்லாம் ஹெச்சிஎஃப் ஃபைன் பண்ணால் என்னங்க வருது, 3 5 7 13ல எதுவுமே காமன் நம்பர் கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஹெச்சிஎஃப் வேல்யூ என்னங்க, 1ஆங்க. 1 கீழே போட்டுங்க. ஓவரால் ஆன்சர் என்னங்க, 36 வருதாங்க. 36 தாங்க ஆன்சர். நெக்ஸ்ட் சம் அப்ரோச் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. 3:5 என்ற விகிதத்தில் இருக்கும் 3:5 ரேஷியோங்க. நெக்ஸ்ட் வந்து இரு எண்களின் மீப்போமா. எல்சிஎம் வேல்யூ வந்து 300 எனில் அவ்வெண்கள் என்ன, அந்த நம்பர்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. வாங்க ஃபைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண சொல்லுவேன்னா 3x இது 5xன்னு எடுத்துக்க சொல்லுவோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டுக்கு எல்சிஎம் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ரெண்டுக்கு எல்சிஎம் வேல்யூ கண்டுபிடிச்சி வைங்க. இந்த ரெண்டுக்கு எல்சிஎம் வேல்யூ கண்டுபிடிச்சி என்னங்க வருது, நம்பர் ரெண்டுலேயுமே காமன் நம்பர் இல்லை, டேரெக்டாக மல்டிப்ளிகேஷன் பண்ணி போடுவாங்க. 3 into 5 என்னங்க 15 வருதாங்க. ரெண்டுலேயும் காமனாக எக்ஸ் இருக்குது, அதில் ஹையஸ்ட் பவர் என்னங்க, எக்ஸே தானே எக்ஸ். இதோட எல்சிஎம் வேல்யூ என்ன வருதுன்னா 15x வருதுங்க. இந்த 15x இங்கே கொடுத்துருக்கிற எல்சிஎம் வேல்யூவோட ஈக்குவேட் பண்ணுங்க ஓகேங்களா. 15x = 300 ஓகேங்களா. எக்ஸ் தான் வேணும், எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. 15 அந்த சைடு போயிடுச்சுன்னா என்னவா மாறுங்க, டிவைடாக மாறுமாங்க. 300 டிவைட் 15ங்க. டிவைட் பண்ணுங்க. இது 1 டைம், இது 20 டைமாங்க. எக்ஸோட வேல்யூ 20ன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டேன். கிட்ட என்ன கேட்டுக்கிறாங்க, அவ்வெண்கள் என்னன்னு சொல்லித்தானே கேட்டுக்கிறாங்க. அந்த எண்கள் என்னன்னா 3x 5xல எக்ஸுக்குள்ள தான் இந்த வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுங்க. 3 into 20 மல்டிப்ளேஷன் பண்ண என்னங்க வருது, 60 வருதாங்க. அதே 5 into 20 மல்டிப்ளேஷன் பண்ணா 100 வருதாங்க. ஆப்ஷன் சி தாங்க ஆன்சர். எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனா இந்த 3:5 வந்து 3x 5xன்னு ஃபைன் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து எல்சிஎம் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஏன் எல்சிஎம் வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க, இங்கே எல்சிஎம்மோட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. அந்த வேல்யூ இந்த வேல்யூக்கு ஈக்குவேட் பண்ணால் ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம்னு சொல்லி ஒரு ரீசனுக்காகத்தான் நம்ம அப்படி அப்ரோச் பண்ணுறோம். நம்ம ஒவ்வொரு சம்முமே எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறங்கிறத அந்த கொஸ்டின்லேயே இருக்குங்க. அந்த கொஸ்டினை 1 டைம் 2 டைம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாவே அந்தந்த சமயம் எப்படி ரீப்ளேஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம்னு சொல்லி நிறைய ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் சம் அப்ரோச் பண்ணுறாங்க. கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டினில் வந்து நம்மளுக்கு டெசிமலில் கொடுத்துக்கிறாங்க. டெசிமலில் கொடுத்து எல்சிஎம் வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லிக்கிறாங்க. வாங்க சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு டெசிமலுக்கு அடுத்தது எத்தனை டிஜிட் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அதில் ஹையஸ்ட்டு எவ்வளோ டிஜிட் சொல்லி பாருங்கள். இதில் 1 டிஜிட், இதில் வந்து 2 டிஜிட்
பண்ணிட்டு இருக்காங்க. 2 டிஜிட் நம்பரை எதால மல்டிப்ளிகேஷன் பண்ணா அந்த நம்பர் வந்து முழு நம்பரா நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகுங்க. 100ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணா கன்வெர்ட் ஆயிருமாங்க. ஒவ்வொரு நம்பரையும் 100ஆல கன்வெர்ட் பண்ணிட்டு வர ஆன்சரை 100ஆல் டிவைட் பண்ணினா நம்மளுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் என்னன்னு சொல்லி கிடைச்சிடும். அதை எப்படி அப்ரோச் பண்ணுன்னு சொல்லி நான் 1 by 1 சால்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. 3 into 100 மல்டிப்ளிகேஷன் பண்ணினங்க 300 வருமாங்க. அடுத்தது 2.7 into 100 மல்டிப்ளிகேஷன் பண்ணா 270 வருதாங்க. நெக்ஸ்ட் வந்து 0.09 வந்து 100ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என்னவா மாறுங்க, 90 மாறுமாங்க. நெக்ஸ்ட் இனி என்ன பண்ற போறோம்னா 3 நம்பருக்கு எல்சிஎம் வேல்யூ கண்டுபிடிக்க போறேங்க. 300 இருங்க 1 நிமிட் எழுத மாட்டேங்குது. அடுத்தது 300 270 அடுத்தது 90. இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் வேல்யூ கண்டுபிடிங்க. 3 வர காமன் டேபிள் என்னங்க 3 டேபிள்ல வருமாங்க. 3 டேபிள்ல 300 எத்தனை டைமுங்க 100 டைமாங்க. 100 டைம் 270 எத்தனை டைமுங்க 90 டைமா. 90 டைம் போட்டாச்சுங்க. 90 வந்து எத்தனை டைமுங்க வரும் 30 டைம் வருமாங்க. 30 டைம் போட்டாச்சுங்க. நெக்ஸ்ட் 3 வர காமன் டேபிள் 10th டேபிள் எடுங்க. 10th டேபிள் எடுத்தாங்க. இது வந்து எவ்வளவு டைமுங்க 10 டைம். இது வந்து 9 டைம். இது 3 டைம் வருமாங்க. மீதி 3 வர காமன் டேபிள் இருக்கா பாருங்க, கிடையாது. 2 வர காமன் டேபிள் இருக்கு, அதனால அதை எடுத்துக்கிறோம். 9 வந்து எத்தனை டைமுங்க 3 டைம் வருமாங்க. 3 டைம். இது வந்து எத்தனை டைமுங்க 1 டைமாங்க. மிச்சம் 2 வர காமன் டேபிள் இருக்கான்னு சொல்லி பாருங்க, கிடையாது. அதனால நம்ம கிட்ட எல்சிஎம் தான் கேட்டுக்கிறாங்க. அதனால பொது டைம் இன்ட்டு எக்ஸ்ட்ரா டைமை மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. எல்சிஎம் ஈக்குவல் டு 10 into 10 என்னங்க 100 100 into 3 into 3 9 into 3 என்னங்க 27 மல்டிப்ளிகேஷன் பண்ணா 270 வருதாங்க. இது எல்சிஎம் வேல்யூ. நாம என்ன பண்ணா ஒவ்வொரு ஆன்சரையும் 100ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணா அதனால 100ஆல டிவைட் பண்றாங்க. டிவைட் பண்ணா ஃபைனலா என்ன ஆன்சர் வருதுங்க 27 வருதாங்க. 27 தான் ஆன்சர். இதுதான் இதோட ஆன்சர். இது மாதிரி கொஸ்டின் அடிக்கடி கேட்டுட்டே தாங்க இருக்காங்க. நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கத நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் மேக்ஸிமம் இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன். எத்தனை டிஜிட் பார்த்துட்டு அதையும் வந்து அந்த நம்பரால கன்வெர்ட் பண்ணி அது முழு நம்பரை கண்டுபிடிச்சிருங்க. எல்சிஎம் வேல்யூ கண்டுபிடிச்சி எதால மல்டிப்ளிகேஷன் பண்ணமோ அதே வேல்யூவால டிவைட் பண்றாங்க. டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஆன்சருங்க. எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல ஒவ்வொரு சமயம் சால்வ் பண்ணுவோம். 27 45 81 ஆகிய எண்களையும் HCF வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 3க்கு காமனா இருக்க நம்பர் பாருங்க. 3க்கு காமனா இருக்க நம்பர் 9th டேபிள்லயும் வருங்க. அது இல்லாம 3 டேபிள்லயும் வருங்க. 3 டேபிள்லயே சால்வ் பண்ணி காட்டுறேன். 27 45 81 ஓகேங்களா. 3 வர காமன் டேபிள் 3 டேபிள்ங்க. 27 எத்தனை டைமுங்க வரும் 80. 27 எத்தனை டைமுங்க 9 டைமாங்க. 45 15 டைமுங்க 15 டைம். 81 எத்தனை டைமுங்க 8குள்ள எத்தனை 3 இருக்குங்க 2 டைம் இருக்குமாங்க. மிச்ச 2 அங்கே போயிடுச்சுன்னா 21குள்ள 7 டைமாங்க. அப்புறம் மீதி 3 வர காமன் டேபிள் 3 டேபிள்லேயே வருங்க. 9 வந்து 3 டைமுங்க. 15 எத்தனை டைமுங்க 5 டைமா. 5 டைம். 27 எத்தனை டைமுங்க 9 டைம். 3 வர காமன் டேபிள் இருக்கான்னு சொல்லி பாருங்க, கிடையாது. ஏன் நான் இதோடய நிறுத்தினா நம்ம கிட்ட HCF வேல்யூ கேட்டுக்கிறாங்க. HCF வேல்யூனா காமன் நம்பர்ஸ் மட்டும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எடுத்து எழுதுறத ஆன்சர் ஓகேங்களா. 3 into 3 என்னங்க 9 தான் ஆன்சருங்க. இதே போலதான் ஒவ்வொரு சமயம் அப்ரோச் பண்ணுவேன். இது மாதிரி மாடல்ஸ் வந்து அடிக்கடி டிஎன்பிசில கேட்கக்கூடிய மேக்ஸிமமான கொஸ்டின் இந்த ஒரு 5 இயர்ஸா கேட்கக்கூடிய கொஸ்டின் இது போல சம் தான் கேட்டுட்டே இருக்காங்க ஓகேங்களா. இது மாதிரி கொஸ்டின் அடிக்கடி டிஎன்பிசில கேட்கக்கூடிய மேக்ஸிமமான கொஸ்டின் இந்த ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் தாங்க. இது பார்க்காம போயிடாதீங்க. வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்கள் முறையே 120 லிட்டர் 180 லிட்டர் என 2 கலங்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலனில் எந்த 2 எண்ணெயை நிரப்பி விற்க விரும்பினால் அவர் கலன் கொள்ளளவு அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளவுன்னு சொல்லி கேட்பாங்க. இது மாதிரி அதிகபட்ச கொள்ளளவு அது மாதிரி ரிலேட்டடா கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணா கொடுத்த 2 வேல்யூக்கு எத்தனை வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வேல்யூக்களை HCF வேல்யூ கண்டுபிடிங்க. என்ன ஆன்சர் வருதோ அதுதான் இந்த அதிகபட்ச கொள்ளளவா இருக்கு ஓகேங்களா. உங்ககிட்ட என்ன ஒரு கொஸ்டின்ல அதிகபட்ச கொள்ளளவு கேட்டாங்க கண்ண முடி நீங்க என்ன பண்ணலாம்னா கொடுத்த வேல்யூ HCF வேல்யூ கண்டுபிடிங்க. 120 அதுக்கப்புறம் 180 ஓகேங்களா. ரெண்டுக்குமே HCF வேல்யூ கண்டுபிடிச்சா ரெண்டுலயும் வேற காமன் டேபிள் 10th டேபிள்ல வருமாங்க. இது 12 டைம், இது 18 டைமாங்க. நெக்ஸ்ட் 2 வர காமன் டேபிள் 6th டேபிள் எடுக்கலாமாங்க.
12 வந்து எத்தனை டைமுங்க 2 டைமு, 18 வந்து 3 டைமுங்க. 2 வர காமன் டேபிள் கிடையாது. அதனால காமன் நம்பர் எல்லாம் மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. 10 into 6 மல்டிப்ளேஷன் பண்ணா 60 லிட்டர் வருதாங்க. 60 லிட்டர் தாங்க ஆன்சர். கொஸ்டினை பார்த்தனி பெருசா இருக்கு, பார்த்தனி இதெல்லாம் எனக்கு சால்வ் பண்ண தெரியாதுன்னு சொல்லி நினைச்சுக்காதீங்க. ஒரு கஷ்டம் இல்லைங்க. கொடுத்த வேல்யூக்கு நீங்க எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளதான் HCF வேல்யூ கண்டுபிடிச்சு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஆன்சர். அதிகபட்ச கொள்ளளவுனா என்ன கண்டுபிடிக்கணுங்க, HCFன்னு சொல்லி மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? மேக்ஸிமம் பார்த்தா எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கனால அந்த வேல்யூ இதில் இருக்காது. அதனால நீங்கள் HCF தான் ஆன்சராக இருக்குன்னு சொல்லி நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணிக்கலாம். சப்போஸ் மறந்துச்சுன்னா அந்த ஐடியா சொன்னேங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டினுங்க. இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த கொஸ்டின்ல நம்ம கிட்ட HCF வேல்யூ கேட்டுக்கிறாங்க. நம்ம என்ன சொன்னாங்க, நம்பர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கேட்டனா எல்சிஎம், HCF கேட்டனா HCF கண்டுபிடிக்க சொன்னாங்க. நம்ம இதுக்கு HCF நம்பர்ஸ் கண்டுபிடிக்கலாம். 21 35 ரெண்டு வர காமன் டேபிள் என்னங்க, 7th டேபிளா? 7th டேபிள்ல 21 எத்தனை டைமுங்க வரும்? 3 டைமுங்க. 3 டைம். 35 எத்தனை டைமுங்க வரும்? 5 டைமா? 5 டைமுங்க. இந்த ரெண்டு வர காமன் டேபிள் கிடையாது. நம்மகிட்ட HCF கேட்டோன்னே காமன் நம்பர் எடுத்து வைக்கிங்க, 7 காமன் நம்பர். அடுத்த லெட்டர்ஸ் கேடுங்க. ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது இங்கே எக்ஸ், இங்கே எக்ஸ் இருக்கு. இதில் வந்து லோயஸ்ட் பவர் தான் எடுத்து எழுதுவோம். ஏன்னா HCFனா காமன்லேயே லோயஸ்ட் பவர் மட்டும் தான் எடுத்து எழுதுவோம். எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸில் லோயஸ்ட் எக்ஸ் எழுதியாச்சுங்க. நெக்ஸ்ட் இங்கே ஒய் ஸ்கொயர் ரெண்டுலேயுமே காமன் டைமாக இருக்கு. காமன் டைமில் லோயஸ்ட் என்னங்க, ஒய் எழுதியாச்சுங்க. இது வரக்கூடிய ஆப்ஷன் எதுங்க, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஆனால் இந்த கொஸ்டின் நிறைய டைம் ரிப்பீட்டாக வந்துட்டே இருக்குங்க. இந்த மாடல் சம்ல நம்பர்ஸ் மட்டும் மாறலாம். ஓகேங்களா? பாருங்க, இந்த கொஸ்டின்ல வந்து நம்மளுக்கு HCF வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. ஃபேக்டரைஸ்ல கொடுத்து காரணிப்படுத்திய முறையில் கொடுத்து நம்மளை ஃபைன் பண்ண சொல்லிக்கிறாங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு ஃபேக்டர் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம HCF கேட்டோம்னா HCF எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, மல்டிப்ளேஷன் பண்ணா -12 வரணுங்க, ஆட் பண்ணா +4 வரணுமாங்க. இதுக்கு வரக்கூடிய மல்டிப்ளேஷன் பண்ணா என்னென்ன ஃபேக்டர் நமக்கு வருங்க, 1 into 12 வருங்க, 3 into 4 12 வருங்க, அப்புறம் 6 into 2 வருமாங்க. நம்மளுக்கு எந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா 4 வர்ற மாதிரி இருக்குங்க. 6 into 2 வந்து மல்டிப்ளேஷன் பண்ணா 12 வருங்க. அதுவே வந்து மைனஸ் போட்டோம்னா நம்மளுக்கு மைனஸ் பண்ணாலும் நம்மளுக்கு கரெக்டாக 4ங்கிற நம்பர் வந்துடுது. ஓகேங்களா? +6 -2 பண்ணும்போது நம்மளுக்கு வந்து +4 கிடைக்குதாங்க. மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 12 கிடைக்குது, ஆட் பண்ணும்போது 4 கிடைக்குது. இது ஒரு ஃபேக்டரி. என்ன எழுதுறாங்க, x + 6 × x - 2. இது வந்து ஃபர்ஸ்ட் டைமுக்கான ஃபேக்டர். செகண்ட் டைமுக்கான ஃபேக்டர் கண்டுபிடிங்க. செகண்ட் டைமுக்கு என்னங்க, மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 6 வரணும், ஆட் பண்ணும்போது -5 வரணும். 6 வரதுக்கு என்னென்ன ஃபேக்டர் நம்மளுக்கு இருக்குங்க, 3 into 2 இருக்குங்க. இன்னொன்று 1 into 5 இருக்காங்க. நம்மளுக்கு 5 வரணும், அதனால 3 into 2 எடுத்துக்கிறோம். மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 6 வரணுங்க. ரெண்டுக்கும் ஒரே சிம்பிள் போட்டால் ஆட் பண்ணால் -5 வருதாங்க. ஏன்னா ஆட் பண்ணும்போது அதே சிம்பிள் போட்டு ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணால் -5 வருது. மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 6 கரெக்டாக வருது. என்னென்ன ஃபேக்டருங்க, x - 3 ஒரு ஃபேக்டர், x - 2 ஒரு ஃபேக்டராங்க. நம்ம கிட்ட HCF தான் கேட்டுக்கிறாங்க. HCFனா என்னங்க, காமன் ஃபேக்டரில் லோயஸ்ட் பவர் மட்டும் எடுத்து எழுதுவோம், எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து எழுத மாட்டாங்க. காமன் ஃபேக்டர் என்னங்க, x - 2 வாங்க. x - 2 தாங்க ஆன்சர். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா காரணிப்படுத்துறேங்க. காரணிப்படுத்தி ஃபேக்டரா கன்வெர்ட் பண்ணிட்டு HCF கேட்டனோடனே காமன்லேயே லோயஸ்ட் பவர் எடுத்து எழுதுறாங்க. அதான் ஆன்சர். x - 2 ஆப்ஷன் ஏதாங்க. கொஸ்டின் பாருங்க, இது ஃபிராக்ஷன்ல இருக்குது. நம்மளுக்கு HCF கேட்டிருக்கிறாங்க. HCF எப்படிங்க ஃபைன் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து HCF கேட்டிருந்தாங்க, மேலே இருக்கிற நம்பருக்கு HCF ஃபைன் பண்ணுவாங்க. 2 4 6 3 வர காமன் டேபிள் 2 டேபிள் வருமாங்க. 2 1 டைம், 4 2 டைம், 6 வந்து 3 டைமாங்க. 3 வர காமன் டேபிள் கிடையாது. HCF வேல்யூ 2ன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்தது கீழே இருக்கிறதுக்கு LCM வேல்யூ கண்டுபிடிப்பாங்க. LCM வேல்யூ கண்டுபிடிங்க. 15 போட்டாச்சாங்க. இந்த 3 வர காமன் டேபிள் என்னங்க, 5th டேபிள் வருமாங்க. 3 டைம், இது 1 டைம், இது 3 டைமாங்க. மிச்சம் 3 வர காமன் டேபிள் இல்லைங்க. 2 வர காமன் டேபிள் வந்து 3 டேபிள் எடுத்தா இது 1 டைம், 1 1 வந்துருச்சாங்க. மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 5 into 3 மல்டிப்ளிகேஷன் பண்ணா 15 வருதாங்க. LCM வேல்யூ 15 சொல்லி ஃபைன் பண்ணிட்டோம். ஃபைனல் ஆன்சர் எழுதும்போது HCF கேட்டாங்கன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு HCF வேல்யூ கண்டுபிடிச்சக்கு என்னங்க வந்துச்சு, 2 பை கீழே இருக்கிற நம்பருக்கு LCM வேல்யூ கண்டுபிடிச்சோன்னே என்னங்க வந்துச்சு, 15 போடுங்க. ஆப்ஷன் சி தாங்க ஆன்சர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். HCF கேட்டாங்கன்னா மேலே இருக்கிற HCF கீழே இருக்கிற LCM ஃபைன் பண்ணுவோம். ஓகேங்களா?
புரிஞ்சிருக்கு, நல்லா தெளிவாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. பாருங்கள் 65,117 மீப்பெரு பொது வகுத்தியை 65m-117 என்ற வடிவில் எழுதினால் எம்மோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த ரெண்டுக்கு மீப்பெரு பொது வகுத்தினா HCF கண்டுபிடிங்க. 65,117 ரெண்டு வர காமன் டேபிள் என்னங்க 13 டேபிளில் வருமாங்க. 13 டேபிளில் 65 வந்து 5 டைமுங்க. 107 வந்து எத்தனை டைமுங்க 9 டைமாங்க. இந்த ரெண்டு வர காமன் டேபிள் கிடையாது. நம்மளுக்கு HCF வேல்யூ என்னங்க வந்துச்சு 13 வந்துச்சா. இந்த 13 வந்து இங்கே கொடுத்த வேல்யூவோட ஈக்குவேட் பண்ணுங்க ஓகேங்களா. அப்படி ஈக்குவேட் பண்ணா தான் நாம் வந்து எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா. அங்கேயே மீப்பெரு பொது வகுத்தின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா. 65m-117 இந்த 117 மைனஸ்ல இருக்குது, இந்த சைடு வந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடுமாங்க. 117 + 13 ஆட் பண்ணுங்க, ஆட் பண்ணி வச்சுங்க. ஆட் பண்ணால் 130 வருதாங்க. 130 இந்த 65m அப்படியே வச்சுக்கோங்க. இன்டூல இருக்கிறது இங்கே வந்துச்சுன்னா என்னவா மாறுங்க, டிவைடாக மாறுமாங்க. 130 டிவைட் 65 1 டைமுங்க, இது 2 டைமாங்க. எம்மோட வேல்யூ என்னன்னு சொல்லி வந்துச்சுங்க 2ன்னு வந்துச்சா. 2 தாங்க ஆன்சர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா மீப்பெரு பொது வகுத்தினா HCF வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க. HCF வேல்யூ கண்டுபிடிச்சு அந்த HCF வேல்யூ இதோட ஈக்குவேட் பண்ணுறாங்க. ஈக்குவேட் பண்ணிங்கன்னா எம்மோட வேல்யூ கண்டுபிடிச்சலாம். இது ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டது, புக்கில் இந்த கொஸ்டின் இல்லை ஓகேங்களா. அதனால் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, படித்து பாருங்கள். ஏற்கனவே நான் சால்வ் பண்ணியிருந்தேன். இது மாதிரி மாடல் சம்மில் இன்னொரு சம்மையும் சால்வ் பண்ணி காட்டலாம்னு சொல்லி சால்வ் பண்ணாங்க. ஏற்கனவே சால்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கலை 168 மில்லிமீட்டர் 196 மில்லிமீட்டர் அளவுள்ள காகிதத்தாளை தன்னால் முடிந்த அளவு மிகப்பெரிய சமமான சதுரங்களாக வெட்ட விரும்புகிறார் ஓகேங்களா. ரெண்டு அளவு எடுத்துக்கிறாங்க. அந்த 2 அளவுல வந்து சமமான அளவை வெட்டுறதுக்காக அவங்க விரும்புறாங்க ஓகேங்களா. எனில் வெட்டிய மிகப்பெரிய சதுரத்தின் பக்களவு இங்கே தான் பார்க்கணுங்க. மிகப்பெரியன்னு சொல்லி வந்தாவே நான் என்ன ஃபைன் பண்ண சொன்னேன்னா HCF ஓகேங்களா. மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அதிகபட்ச அளவு மிகப்பெரியன்னு சொல்லி வந்தாவே நீங்கள் என்ன ஃபைன் பண்ணனா HCF வேல்யூ ஃபைன் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஆன்சராக இருக்கு ஓகேங்களா. வாங்க ஃபைன் பண்ணுவோம். 168,196 ஓகேங்களா. இந்த ரெண்டுக்கு HCF வேல்யூ ஃபைன் பண்ணுங்க. ரெண்டு வர காமன் டேபிள் ஃபர்ஸ்ட் 4th டேபிள்லேயே எடுத்துக்கலாம். 16 வந்து 4 டைமு, 8 வந்து 2 டைமாங்க. 19க்குள்ள எத்தனை டைம் 4 இருக்குங்க 4 டைமு. இங்கே வந்து எத்தனை டைம் 9 வருமாங்க. அடுத்தது மறுபடியும் இந்த ரெண்டு வர காமன் டேபிள் 7th டேபிள் 42 வந்து 6 டைமுங்க. 49 வந்து 7 டைம். ரெண்டு வர காமன் நம்பர் கிடையாதுங்க. அதனால் HCFனா என்னங்க காமன் நம்பர் மட்டும்தான். அதை மல்டிப்ளேஷன் பண்ண என்னங்க வருது 4 × 7 மல்டிப்ளேஷன் பண்ணால் 28 வருதாங்க. 28 தாங்க ஆன்சர். மிகப்பெரிய அதிகபட்ச மேக்சிமம் அப்படின்னு சொல்லி வந்துச்சுனாவே மேக்சிமம் சைஸ் அது மாதிரி என்ன வந்தாலுமே நீங்கள் 2 வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த 2 வேல்யூ HCF வேல்யூ கண்டுபிடிங்க. 3 நம்பர் இருந்துச்சுன்னா 3 நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு 3 நம்பர்ஸ் HCF வேல்யூ கண்டுபிடிங்க. வேலை முடிஞ்சது. என்னங்க மேக்சிமம் இல்லை அதிகபட்ச மிகப்பெரியன்னு சொல்லி வந்தாவே நீங்கள் என்ன பண்ணணுங்க HCF வேல்யூ ஃபைன் பண்ணணும். அதை மட்டும் மறக்காம மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டினை பாருங்க. 7, 13 ஆகிய எண்களின் மீப்போவா மற்றும் மீச்சிமாவோட விகிதத்தை காண்கன்னு சொல்லிக்கிறாங்க. 2 நம்பருக்கு ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் மீப்போவா ரேஷியோ தான் ஃபர்ஸ்ட் வேல்யூ போடணும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் மீச்சிமாவை போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் மீப்போவா கண்டுபிடிங்க. மீப்போவா 7 and 13 ரெண்டுலேயும் காமன் நம்பர் இருக்கான்னு சொல்லி பாருங்க. ரெண்டுலேயும் காமன் நம்பர் கிடையாது. அப்போனா HCF வேல்யூ என்னங்க வரும் 1 வருமா. 1 அடுத்து LCM வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால ஆப்ஷன்ல பாருங்க வேற 1 ஏதோ இருக்கான்னு சொல்லி. வேற எதுவுமே இல்லைன்னா உங்களுக்கு எது ஆன்சர் சொல்லி தெரிஞ்சிருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். நீங்க மீச்சிமா கூட கண்டுபிடிக்காமையே டைரக்டா அப்ரோச் பண்ணலாம் ஓகேங்களா. ஏன்னா 1:ங்கிறது இது ஒன்று தான் இருக்கு, இதுதான் ஆன்சரா இருக்குன்னு சொல்லி ஈஸியாக ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சால்வ் பண்ணிடலாம். இருந்தாலும் நீங்க LCM கண்டுபிடிக்கிறதுனால கண்டுபிடிங்க. 7 and 13 ரெண்டுலையுமே காமன் நம்பர் இல்லாதனே ரெண்டையும் மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. மல்டிப்ளேஷன் பண்ண என்னங்க வருது 91 வருதாங்க. 91 1:91 91:1 போட்டுறாதீங்க, இது தப்பு. 1:91 அவங்க சொல்லிக்கிறது மீப்போவா மற்றும் மீச்சிமாவோட விகிதத்தை காணுங்க. ஃபர்ஸ்ட் மீப்போவா போனுங்க, நெக்ஸ்ட் தான் மீச்சிமாவோட வேல்யூ போடணும் ஓகேங்களா. அதனால 1:91 வரீங்க. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சினாங்க ஆப்ஷனை வச்சு அப்ரோச் பண்ணிக்கலாம் ஈஸியா ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். பாருங்க இரு எண்களின் மீப்போவா 2 நம்பர்ஸோட HCF வேல்யூ 8ன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பின்வரும் எண்களின் அவ்விரு எண்களின் LCM வேல்யூ இதுல கொடுத்த ஆப்ஷன்ல எது இருக்க முடியாதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இந்த சம்மை நீங்க எப்படி அப்ரோச் பண்ணா ஆப்ஷன்ல இருந்து அப்ரோச் பண்ணலாம் ஓகேங்களா. அது ஈஸியா நான் சொல்லித்தரேங்க. வந்து மீப்போவா வந்து இரு எண்களோட மீப்போவா 8ன்னு சொல்லிட்டாங்கன்னா LCM ஓட வேல்யூ எப்படி இருக்குன்னா 8ஓட
8ஓட ஃபேக்டராக தான் இருக்கு. ஓகேங்களா, 8ஓட மடங்காக தான் இருக்க சான்ஸ் இருக்கு. அப்படின்னா 8ஓட மடங்கு இதுல எது இல்லைன்னு சொல்லி பாருங்க, அதுதான் நம்மளுக்கு வந்து இருக்க முடியாது. மித்த 8ஓட மடங்கு இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு எல்சிஎம் வேல்யூல வர சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அதை வச்சு அப்ரோச் பண்ணா 24 8ஓட மடங்கா, 8ஓட மடங்கு, 48 8ஓட மடங்கு, 56 8ஓட மடங்கு, 60 தான் நம்மளுக்கு 8ஓட மடங்கு இல்லை. அப்படின்னா இது இருக்கத்த எல்சிஎம் வேல்யூவா இருக்க சான்ஸ் இல்லை. ஓகேங்களா, உங்களுக்கு HCF வேல்யூ என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதோட மடங்கு தான் எல்சிஎம் வேல்யூவா இருக்கு. ஓகேங்களா, அதனால இருக்கிற வேல்யூல எது வந்து 8ஓட மடங்கு இல்லைன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஈஸியா ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல அப்ரோச் பண்ணிடலாம். ஓகேங்களா, இது எக்ஸ்பிளனேஷன் வச்சு போட்டுருந்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகும். ஒன்னொன்னா எடுத்து சால்வ் பண்ணி கொண்டு வரும்போதுக்குள்ள டைம் நம்மளுக்கு வேஸ்டா போகும். இது மாதிரி கொஸ்டின் எல்லாம் நீங்க ஆப்ஷன் வேவ்ல அப்ரோச் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு, ஈஸியா நம்ம அப்ரோச் பண்ணிட்டு போயிடலாங்க. இது மாதிரி கொடுத்தாங்கன்னா மீபோவா 8ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா எல்சிஎமோட வேல்யூ வந்து 8ஓட மடங்கா தான் இருக்கு. இதுல எது 8ஓட மடங்கு இல்லைன்னு சொல்லி பாருங்க, ஏன்னா இருக்க முடியாதுன்னு நம்ம கிட்ட கேட்டுக்கிறாங்க. அதை எடுத்து போனீங்கன்னா வேலை முடிஞ்சிருங்க. நெக்ஸ்ட் சம் அப்ரோச் பண்ணுவாங்க. பாருங்க, 3 எண்கள் வந்து 2:3:5 என்ற விகிதத்தில் உள்ளது. அதன் மீச்சிமா வந்து 900 எனில் அவற்றின் மீபோவா கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இது மாதிரி ரேஷியோல இருந்துச்சுன்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, 2x 3x 5xன்னு வச்சுக்க சொன்னாங்க. 2x 3x 5xன்னு வச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன கொடுத்துக்கிறாங்க, மீச்சிமா கொடுத்துக்கிறாங்களாங்க. மீச்சிமா ஃபைன் பண்ணலாம். இதுக்கு மீச்சிமா ஃபைன் பண்ணா என்னங்க வருது, எல்சிஎம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. 3 வர காமன் டேபிள் இருக்கா, கிடையாது. அப்படின்னா டைரக்டா மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 2 × 3 வந்து என்னங்க 6, 6 × 5 30. 30 மூணுலையுமே காமனா எக்ஸ் இருக்குது, எக்ஸ் போட்டுங்க. இப்போ இந்த 30x வந்து இங்க கொடுத்த மீச்சிமாவோட ஈக்குவேட் பண்ணுங்க. 900 போட்டாச்சுங்க. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேணும், எக்ஸை மட்டும் இங்க வச்சுக்கோங்க. இந்த 30 இங்க கொண்டு வாங்க, இன்டூல இருக்கிறது இங்க வந்துச்சுன்னா டிவைட் ஆகாம இருமாங்க. 30 0 0 கேன்சல் பண்ணியாச்சு. இது 1 டைமுங்க, இது 30 டைம் ஆங்க. எக்ஸோட வேல்யூ 30ன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன கேட்டுக்கிறாங்க, மீபோவாக்கு 2 முறையில் நீங்க சால்வ் பண்ணலாங்க. ஒரு முறை என்னன்னா, இந்த ஒவ்வொரு எண்ணையுமே எக்ஸால சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 2 × 30 என்னங்க 60. அடுத்து 3 × 30 என்னங்க 3 × 30 90. 90 5 × 30 என்னங்க 150. இந்த 3 எண் கண்டுபிடிச்சு இதுக்கு HCF வேல்யூ கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலாங்க. இப்படி கண்டுபிடிக்காம ஈஸியா எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, இந்த 3 நம்பருக்கு HCF கண்டுபிடிங்க. HCF கண்டுபிடிச்சு என்னங்க வருது, எக்ஸ் தானே வருது. எக்ஸுக்கு வந்து என்ன வேல்யூ பாருங்க, 30 தான் HCF வேல்யூங்க. வேலை முடிஞ்சது. நீங்க வேணா இதை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. சப்ஸ்டியூட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா, நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது மாதிரி ஈஸியான டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சிட்டீங்கன்னா ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். நம்மளுக்கு டைம்ங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குங்க. கொஸ்டினை பாருங்க, ஏபி என்ற இரு எண்களின் மீச்சிமா கொடுத்து நம்ம கிட்ட மீபோவா கேட்டுக்கிறாங்க. இரு எண்கள் மீச்சிமா கேட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா பார்த்துக்கிறேங்க, x × y × LCM × HCF வாங்க போட்டுக்கோங்க. ஸோ வந்து இரு எண்கள் என்னென்னு சொல்லிக்கிறாங்க, a × b. அதனால எக்ஸுக்கு ஏங்க, ஒய்க்கு பின்னு போட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் எல்சிஎம் வேல்யூ என்னன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க, c × HCF வேல்யூ தெரியாது, அப்படியே வச்சுக்கோங்க. இன்டூல இருக்கிற c இங்க வந்துச்சுன்னா என்னவா மாறுங்க, டிவைடா மாறுமாங்க. a/c. இது வரக்கூடிய ஆப்ஷன் என்னங்க, a/c. ஆப்ஷன் ஏ தாங்க ஆன்சர். நான் ஒன்றும் பண்ணல, இரு எண்கள் கொடுத்து மீச்சிமா கொடுத்து மீபோவா கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா x × y = LCM × HCFங்க. இரு எண்கள் எக்ஸை வந்து ஏன்னு வச்சுட்டு ஒய்யை வந்து பின்னு வச்சுட்டுங்க. எல்சிஎம் வேல்யூ அவங்களே சின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. HCF வேல்யூ தெரியாது, HCF வேல்யூ இங்கே வச்சுட்டு இன்டூல இருக்கிற சி இங்கே வந்துச்சுன்னா டிவைடாம இருங்க. அதுதான் இதோட ஆன்சருங்க. நெக்ஸ்ட் சம் அப்ரோச் பண்ணுங்க. இரு எண்களின் மீச்சிமா ஆனது மீபோவாவின் 6 மடங்காகும். மீபோவா 12, ஒரு எண் 36, இன்னொரு எண் என்னன்னு சொல்லிக்கிறாங்க. மீச்சிமா மீபோவா ஒரு எண் கொடுத்துட்டாங்க, ஆனா மீச்சிமா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது என்ன ட்விஸ்ட்னு சொல்லி பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் HCF வேல்யூ என்னங்க கொடுத்துருக்காங்க, 12 எழுதிக்கலாம். எக்ஸோட வேல்யூ என்னங்க, ஒரு எண் 36ன்ட்டாங்க, இன்னொரு எண் தெரியாது, ஒய் தெரியாது. எல்சிஎம் என்ன சொல்லிக்கிறாங்க, கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்குங்க. மீச்சிமானது மீபோவாவின் 6 மடங்கு. மீபோவா என்னங்க 12 அது மடங்குனோடனே இன்டூ போட்டுருக்குறேங்க. எவ்வளவு மடங்குங்க, 6 மடங்கு. அதனால × 6 அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சு. இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபார்முலா என்னங்க, x × y = LCM × HCF வாங்க. HCF எக்ஸோட வேல்யூ என்னங்க 36, ஒய்யோட வேல்யூ தெரியாது, ஒய்யே. எல்சிஎம் வேல்யூ என்னங்க 12 × 6ங்க. அடுத்த HCF வேல்யூ என்னங்க 12. அடுத்தது நம்மளுக்கு ஒய் தான் தெரியாது, ஒய்யை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இன்டூல இருக்கிற 36 இங்கே போயிடுச்சுன்னா டிவைடாக வருமாங்க. டிவைட்ல போடுங்க 36. இப்போ டிவைட் பண்ணுங்க. இது வந்து 12 வந்து எத்தனை டைமுங்க, 1 டைமு. இது 36 வந்து 3 டைம் வருமாங்க. 3 டேபிள் இது 1 டைமு, 12 வந்து 4 டைமாங்க. 6 × 4 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஒய்யோட வேல்யூ 28ன்னு வருதாங்க. 28 தான்
24 தான் ஆன்சர். ஓகேங்களா, சாரி. ஸோ 6 into 4 என்னங்க ஆன்சர்? 24 ஆன்சராங்க. 24 தான் ஆன்சருங்க. நெக்ஸ்ட் இந்த சம்ல என்ன ட்விஸ்ட்னாங்க, இரு எண்களின் மீச்சியமானது நீப்போவாவின் 6 மடங்குனா நீப்போவாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 12, அதோட 6 மடங்குனோடனே இன்டூ 6 போட்டிருக்கிற. ஓகேங்களா, இதுதான் இங்கே ட்விஸ்ட்டு. இந்த ட்விஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். ஓகேங்களா, இதே போல தான் ஒவ்வொரு சம்மையும் சால்வ் பண்ண போகிறேன். இன்னும் 1 or 2 சம் தாங்க இருக்குது. அதை முடிச்சிட்டோமா மேக்ஸிமமான கொஷின் நான் சால்வ் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் மிச்ச சம்மெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் 1 or 2 சம் ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சம் எப்படி கேட்டுக்கிறாங்க, அது எப்படி அப்ரோச் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். ஓகேங்களா, இரு எண்களின் மீப்போவா 11, மீச்சிமா வந்து 693, ஒரு எண் 77 எனில் மற்றொரு எண் கேட்டுக்கிறாங்க. x into y equal to LCM into HCF. ஓகேங்களா, இந்த மாதிரி மாடல் சம் வந்து அடிக்கடி டிஎன்பிசியில் ஒரு கொஷின் ஆச்சு எல்லா இயருமே கேட்டுட்டு இருப்பாங்க. மேக்ஸிமம் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப்ல 2 or 3 கொஷின் வருங்க. அதில் 1 கொஷின் கம்பல்சரி இந்த மாடலில் இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் எடுத்து பாருங்கள். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எக்ஸோட வேல்யூ என்னங்க 77 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ தெரியாது, ஒய் அப்படியே வச்சுங்க. எல்சிஎம்மோட வேல்யூ என்னன்னு கொடுத்துக்கிறாங்க 693 இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் வேல்யூ 11. ஒய்யோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஒய்யை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. 77 மல்டிப்ளேஷன் இருக்குது, இங்கே போச்சுன்னா டிவைடாக வருமாங்க. டிவைட்ல எழுதிட்டேங்க. நெக்ஸ்ட் டிவைட் பண்ணுங்க. இது 1 டைமுங்க, இது 7 டைமாங்க. 7 டைம்ல இது 1 டைம், இது 99 டைமாங்க. ஒய்யோட வேல்யூ 99 சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு கொஷினையும் இதே மாடல் சம்மில் நான் ப்ரீவியஸ் கொஷின் கீழே கொடுப்பாங்க, அதில் நிறையா சம் இது மாதிரி இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இரு சார்பகா எண்களை மீச்சிமா வேல்யூ கொடுத்து ஒரு எண் கொடுத்து மற்றொரு எண் கேட்டுக்கிறாங்களாங்க. இதுக்கு என்ன ஃபார்முலானா எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப். அந்த ஃபார்முலாவில் தான் இதை அப்ரோச் பண்ண போகிறாங்க. நம்மளுக்கு வந்து மீச்சிமா எல்சிஎம்மோட வேல்யூ என்னன்னு சொல்லிக்கிறாங்க 5005ங்க. அதே வந்து ஒரு எண்ணோட வேல்யூ என்னங்க 65 கொடுத்துட்டாங்க. மற்றொரு எண் நம்ம கண்டுபிடிக்கிறேங்க. அப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா எனக்கு ஹெச்சிசிஎஃப் வேல்யூ தெரியல, நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னு சொல்லி கேட்பீங்க. இரு சார்பகா எண்களோட ஹெச்சிசிஎஃப் வேல்யூ எப்போ 1 தாங்க ஆன்சர். ஓகேங்களா, ஹெச்சிசிஎஃப் வேல்யூ 1. இதையெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எக்ஸ் இன்ட்டு ஒய் 65 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ தெரியாது, ஒய் ஈக்குவல் டு 5005 இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் வேல்யூ 1ங்க. 1 போட்டாச்சுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒய்யோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஒய்யை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. 65 அங்கே இன்டூவில் இருக்கிறது அங்கே போயிடுச்சுன்னா டிவைடாக வருமாங்க. டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணால் 65 டேபிள் இது 1 டைம், இது 77 டைமாங்க. ஒய்யோட வேல்யூ 77 சொல்லி ஃபைன் பண்ணிட்டோம். ஆப்ஷன் டி தாங்க ஆன்சர். இதோட எல்சிஎம் டாப்பிக்கில் இருக்கிற எல்லா ப்ரீவியஸ் கொஷின் ஒவ்வொரு மாடலில் ஒவ்வொரு சம் நான் சால்வ் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த 3 பில் அடிக்கிற சம் ஏற்கனவே நான் வீடியோவில் சால்வ் பண்ணிட்டேங்க. அதனால் அந்த மாடல் சம் சால்வ் பண்ணல, மித்த எல்லாமே மேக்ஸிமம் சால்வ் பண்ணிட்டேங்க. எல்லாருமே வீடியோ பார்த்துருப்பீங்க. 1 by 1 பார்க்க வேண்டியது என்னென்னாங்க, இது எண் கொடுத்தா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் ஃபைன் பண்ண தெரியுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்பர்ஸ் ப்ளஸ் லெட்டரோட இருந்துச்சுன்னா அதை எப்படி ஃபைன் பண்ணணும்னு சொல்லி தெரியணுங்க. அதுக்கப்புறம் ஃப்ராக்ஷன்லேருந்து அதை எப்படி நம்ம எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தெரியணுங்க. ஃபேக்டரைஸில் இருந்துச்சுன்னா அதை எப்படி எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தெரியணுங்க. ஒரு எண் மற்றொரு எண் அந்த ரிலேட்டடாக எல்சிஎம் கேட்டாலும் ஹெச்சிசிஎஃப் கேட்டாலும் அதில் இருக்கிறதெல்லாம் சால்வ் பண்ண தெரியணுங்க. மிகச்சிறிய எண் மிகப்பெரிய எண் கேட்டாங்கன்னா அதையும் சால்வ் பண்ண தெரியணுங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா அதிகபட்ச கொள்ளளவு இல்லது அதிகபட்ச பரப்பளவு இல்லது சதுரம் அது மாதிரி அது ரிலேட்டடாக சம் சால்வ் பண்ணியிருப்போம். அது மாதிரி சம் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி பார்த்தங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி மாடல் சம் இரு எண்களில் வந்து சார்பகான்னு சொல்லி கேட்கலாம். சார்பகா எண்களோட ஹெச்சிசிஎஃப் வேல்யூ எப்பவும் 1ங்க. இது மாதிரி ரிலேட்டடாக ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம்ல உங்களுக்கு எல்லா சம்மும் சால்வ் பண்ண தெரிஞ்சால் மேக்ஸிமம் டிஎன்பிசிலேருந்து எப்படி இருந்தாலும் 2 or 3 கொஷின் கம்பல்சரி வந்துருங்க. அந்த கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த அளவு நீங்கள் தெரிஞ்சிருந்தாவே எல்லா சம்முமே அப்ரோச் பண்ணிடலாங்க. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் கொஷினோட பிடிஎஃப் கொடுத்துருப்பா, அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எல்லா சம்முமே ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ண தெரியல எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நாங்கள் எங்கள் சைட்லேருந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். எப்பவுமே எதுக்கு ப்ரீவியஸ் கொஷின் கீழே கொடுக்குறேன்னாங்க, நாங்கள் சம் அப்ரோச் பண்ணதை உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த சம்மெல்லாம் சால்வ் பண்ண தெரியுதுன்னு சொல்லி ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு சம் தெரியலனா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ எப்படின்னு சொல்லி அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் எங்கள் சைட்லேருந்து எதுவும் கரெக்ஷன் பண்ணாலும் அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்டுங்க. நான் நெக்ஸ்ட் டே என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னாங்க விகிதம் அண்ட் விகிதாச்சாரம் ரேஷியோ டாபிக் பார்க்க போகிறோம். அந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி நெக்ஸ்ட் வந்து இதே போல் ப்ரீவியஸ் கொஷின் பார்ட் இருக்குங்க. எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள்.